இந்த ஜமாத் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இந்த வேலை இலியாஸ் மௌலானா என்பவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது தெரியுமா? அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மதீனாவுக்கு விரச்சினார்கள். கனவுல வந்து நபியலார் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபருஸ்தானத்தில் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள விரச்சினார். அவருடைய காலத்திலே அவர்கள் எப்படியோ, அது பெரிய வரலாறு, அங்குள்ள வேலையாளை பிடிச்சி அந்த ரூமுக்குள்ளே இஷாவுக்கு பின்னர் போவார்கள். ரசூலுல்லாஹ் அவருக்கு முன்னால் தோற்றம் பெறுவார்கள். இது பொய் அல்ல, இதெல்லாம் எங்களிடம் இருந்த ரகசியம். அது தபலீகின் ரகசிய கடிதம் என்று அது இன்றும் இருக்கிறது. என்கிட்ட இருந்து அது வைத்தது. சரியானே. கனவுல வந்து சொல்லி நபியலாருக்கு முன்னால தோற்றம் பெற்று நபியலார் இந்த முறையை கற்றுக் கொடுத்தார்கள். இதை இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நபிகளாரே இறந்ததன் பின் அவருக்கு முன் தோற்றம் பெற்று கற்றுக் கொடுத்தார் என்றால் இதைக்கு நான் வியாக்கியான நான் கணக்கு செல்ல தேவையில்லை. இப்படி நம்புறதே சகோதரர்களே இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு மிக மிக மாற்றமானது. இமாம் அஹமத், இமாம் ஷாஃபி, இமாம் புகாரி போன்ற உலகத்திலே இஸ்லாத்திற்காக பாடுபட்டால் இந்த இமாம்கள் இவர்கள் எவர்களுடைய அகீதாவிற்கு 100% முற்றிலும் முரண்பாடான ஒரு பிழையான கொள்கையாகும், பிழையான நம்பிக்கையாகும். இது மேலோட்டமாக தப்லீகிலே போற சகோதரர்களுக்கு தெரியாது, இந்த ரகசியங்கள் தெரியாது. அப்படித்தான் இது ஆரம்பிக்கப்பட்டு வந்து சரி. அதுல சொல்லப்படுகிற இந்த 6 நம்பர், இந்த 6 நம்பர்களே கலிமாவிற்கு ஒரு நோக்கம் சொல்வார்கள். கலிமா கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? வஸ்துகளால் என்னது? வஸ்துகளால் ஒன்றும் ஆகாது, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்ற நம்பிக்கையை உள்ளத்திலே உருவாங்குறதுக்கு தான் இந்த கலிமா கொடுக்கப்பட்டது என்று நமக்கு சொல்லித்தராங்க. நல்ல முறையில் அவதானித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தினுடைய ஆணிவேரது கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாத்துடைய ஆணிவேர். இந்த ஆணிவேரில் எவ்வளவுக்கு பெரிய டேமேஜ் வந்திருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும். நூதனமாக கேளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலிமா கொடுக்கப்பட்ட நோக்கம் நூ நபியிலிருந்து முஹம்மது நபியார் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கொடுத்து அனுப்பப்பட்ட இனத்துக்கு என்றால் வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்ற நம்பிக்கை வருவதற்கு என்று சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு மாத்தான சொல்ற சரி. ஆனா குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமூகத்திலேயும் ரசூலை நாம் அனுப்பினோம். என்னத்துக்கு அனுப்பினோம் என்றால் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவதை விட்டு விடுங்கள். இதை கொண்டுதான் நாம் ஒவ்வொரு நபிமாரையும் அனுப்பினோம். இப்ப கலிமாவுடைய நோக்கம் என்னையாம்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவதை விடுவது. இக்கொள்கையை செல்வதற்குத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுக்கப்படுகிறது. சகோதரர்களே, வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்பதை சொல்வதற்குத்தான் கலிமா என்றால் அந்த கலிமா மக்கத்து காவிர்களுக்கு வர தேவையில்லை. ஏன் சொல்லுங்க? அப்போ மக்காவில இருந்த காவிர்களா இருந்தாலும், ஷுவைப் நபிர காலத்தில் இருந்த காவிர்களா இருந்தாலும், சாலி நபிர காலத்தில் இருந்த காவிர்களா இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் நம்பி இருந்தார்கள் வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், ரிஸ்க் தாரவன் அல்லாஹ். நபியை கேட்டு பாருங்கள், வம யர்சுகுக்கும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து உணவளிப்பவன் யார் என்று கேட்டு பாருங்கள், அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் செய்கின்றவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை யாரிடம் இருந்தது? அபூஜஹலிடம் இருந்தது, உத்பாவிடம் இருந்தது, உமையாவிடம் இருந்தது. அவர்கள் நம்பினார்கள், எல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான் என்று நம்பினார்கள். அதனாலதான் அவர்கள் முஹம்மது நபியிடம் கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னாய்தானே,
அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அல்லாஹ்வால மட்டும் முடிவானதை நீ செஞ்சு காட்டணும். என்ன செஞ்சு காட்டணும்? சந்திரனை பிளந்து காட்டுறா. சந்திரனை பிளந்து காட்டு ஏன் கேட்டான்? அந்த கேள்வி ஏன் வந்த? அது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியுமானது. உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில தொடர்பு இருக்கும் என்றால், நீ அவருடைய தூதராக இருக்கும் என்றால், மனிதனால் சாதாரண மனிதனால் செய்ய முடியாதை நீ என்ன செஞ்சு காட்டலாம்? செய்து காட்டலாம். அப்ப நாங்க என்ன செய்வோம்? நம்புவோம். நீ அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அந்த மக்கள் 100% நம்பி இருந்தார்கள். வஸ்துகளால் ஒன்றும் நடப்பதில்லை. யாரால் நடக்கிறது? அல்லாஹ்வால் எல்லாம் முடியும். அதனாலதான் சாலி நபியினுடைய கூட்டம் கேட்டது, நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லாதானே? அல்லாஹ்வுடைய தூதர் நீ என்று இருந்தால் அல்லாஹ்வால மட்டும் தான் முடியுமானது. ஒரு பெரிய மலைக்குள்ள இருந்து ஒட்டகம் கொண்டு வாரது. அது ஒரு மலையிலிருந்து தண்ணி வரலாம். ஒட்டக குட்டி உசுரோட வரணுமா? அது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். 7 மணி செஞ்சு காட்டி அப்ப நம்புறோம். அப்ப அப்படி நம்புறோம் என்ற கருத்து என்ன? அல்லாஹ்வால் முடியும் மலைக்குள்ள இருந்து ஒட்டகத்தை வெளியாக்குறது. அல்லாஹ்வால் முடியும் மண்ணை பார்த்து நீ உணவாகிவிடும் என்றால் உணவாகிவிடும். அல்லாஹ்வால முடியும் அசாக்கோலை போட்டால் பாம்பாக்க முடியும். இந்த நம்பிக்கை யாரிடம் இருந்தது? யாருடைய நம்பிக்கை? காபிர்களிடம் இருந்தது. எனவே அவரிடம் முற்கூட்டியே இருக்கிறது அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவர்களிடம்